கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பாஜக நிற்பது வெளிப்படையாக தெரிவதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பேட்டியளித்த சீமான் தெரிவித்தார். விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறை தயக்கம் காட்டுவதை பார்க்கும்போது திமுக தவேக இடையே ரகசிய தொடர்பு இருக்கலாம் என்ற திருமாவளவனின் சந்தேகம் குறித்த கேள்விக்கும் சீமான் பதிலளித்தார். விஜய் வந்து பாஜக சங் பரிவார் இவங்களுடைய இன்புட்ஸ் வச்சு தான் பேசுறாரு. அவருடைய சுய இதுல பேசல, அது தெரியல, அண்ணன் சொல்றது தெரியல. ஆனா பாரதிய ஜனதா வந்து அவருக்கு ஆதரவா நிக்குதுங்கிறது வெளிப்படையா தெரியுது. அவங்க அங்கிருந்து வந்து வேக வேகமா வந்து ஒரு ஒரு ஆதரவு. நீங்க அந்த அம்மா ஹேமாலினி அல்லது அனுராக் தாக்கூர், தம்பி அண்ணாமலை இவங்கெல்லாம் இறந்த குடும்பத்துக்கு ஒரு வருத்தம் செய்கிறோம், அவங்க வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம், அது பெரிய கொடிய நிகழ்வு, சின்ன சின்ன குழந்தைகளை இழந்து தவிக்கிற தாய்மார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிற பெற்றோர்கள், அப்படி யாருமே ஒரு வார்த்தையும் பதிவு பண்ணல. இது எப்படி இந்த இடத்துல கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, இது எப்படி கொடுத்தீங்க, கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த இடத்தையும் அவங்க கேட்டிருக்காங்க. அந்த இடத்துலதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி போட்டிருக்காரு. அவங்க சொல்றது இருக்கிறதுல இதான் பெரிய இடம், இவங்க சொல்றது நாங்க கேட்டது பெரிய இடம். இப்ப விபத்து நடக்கலைன்னா அது பேச்சு கிடையாது தம்பி, இந்த சாவு இல்லைன்னா அது பேச்சு கிடையாது. இவங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், வெளிப்போகும் நகருக்கு வெளியில ஒரு பொது ஏதாவது இடத்த தேர்வு பண்ணி அங்க அறிவிச்சு கூடியிருக்கணும், பெரிய இடமா தேடி. அது நடக்கல. இப்ப அது பேச்சு கிடையாது. இறந்ததற்கு என்ன, இது போல இனிமேல் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்காம தடுப்பதற்கு என்ன, இதுதான் இங்க இருக்கிறது. அதை விட்டு இது வந்து எப்படி இந்த இடத்த கொடுத்தாங்கங்கிறாங்க. அவங்க ஏன் இவர் 12 மணிக்கு வரேன்ட்டு இரவு 7 மணிக்கு வந்தாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான களமும் இல்லை, அது காலமும் இல்லை, அது இடமும் இல்லை, அது நேரமும் இல்லை. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப மத்தியில கண்டறிகிற குழு அவசரமா ஓடி வருது. அப்ப ஒரு கேள்வி வருதுல, நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வரலையே, அதை வந்து நீங்க உண்மை கண்டறியும் குழு யாரு உன்னை சுட சொன்னது, மனு தானே கொடுக்க வந்தா மக்கள், ஏன் உன்னை சுட சொன்னதுன்னு விசாரிச்சு சொல்லல? ஆந்திராவுக்குள்ள எங்களை 20 பேரை சுட்டு போட்டது தெரியுமில்ல உங்களுக்கு, மரக்கட்டையோட செத்து கிடந்த மனுஷரி. அப்பா ஆட்சியில் இருந்தது யாரு, இவங்க தான், இதே பாரதிய ஜனதா, இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இப்ப இருக்காருல்ல, அவங்க கூட்டணியில அவர் தான். அப்போ ஒரு பயங்கரவாதி புல்வாமா மாவட்டத்துல தாக்கிட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை சுட்டீங்க? இல்ல. பகல்காமில சுட்டுட்டு போனான்ல, அவனை எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க? இல்ல. ஆனா காடுகள்ல நாங்க கட்டையை வெட்ட வந்தோம்னா வெட்ட கூட்டிட்டு போன முதலாளி யாரு, நீங்க சொல்லுங்க. முதலாளி யாரு? ஆந்திர முதலாளி. அவன் மேல என்ன நடவடிக்கை இருக்குது? ஆனா வெட்ட வந்த கூலி, நான் அன்றாட கூலி, ஒரு 1500 வறுமைக்கு வயிற்று பசிக்கு நான் வந்த இடத்துல என்னை சுட்டு போட்டேன். நியாயமா நான் என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பன்னாட்டு பயங்கரவாதி மாதிரி என்னை சுட்டு போட்டியே சொந்த நாட்டுக்குள்ள, என்னை கைது பண்ணி சிறைதான் படுத்திருக்கணும். என் செயல் குற்ற செயல்னா அதுக்கு இவ்வளவு காலம் தண்டனை தான் நீங்க கொடுத்துருக்கணும். என்னை யாரை கட்டு சுட்டு போட்ட? அப்ப இந்த மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிர், ஒரு தமிழன் உயிருக்கு இல்லையான்னு ஏன் இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு தலைவனும் கேட்கல? அன்னைக்கு ஏன் உண்மை கண்டறியும் குழு வரல? அந்த செயலுக்கு எங்க அரசே பொறுப்பு, அந்த குடும்பத்துக்கு நாங்க நீதி கொடுக்க, அப்படி சந்திரபாபு நாயுடு சொன்னாரா? இல்ல இறந்து விழுந்த குடும்பங்களுக்கு இந்த வறுமைக்கு பிழைக்க போனால அவனுக்கு இந்த அரசுகள் ஏதாவது நீதி கொடுத்ததா? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது, ஒரு குடிச்சு செத்தவன், நடிகரை பார்க்க வந்து செத்தவனுக்கு எல்லாம் நீங்க இவ்வளவு நிவாரணம் அறிவிக்கிறீங்களே, அதுல பொழைக்க வழி இல்லாம போனவனுக்கு என்ன கொடுத்தீங்க? இந்த கடல் குலகம் சாகுறான மீனவன், அவனுக்கு ஏதாவது 10 லட்சம் சொல்லுங்க தம்பி, 20 லட்சம் அப்படி ஏதாவது நிவாரணம் அறிவிக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க. அப்ப ஏன் இந்த உண்மையை கண்டறிய இங்க நீங்க வராம போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? எதுக்கு வராம போயிட்டீங்க? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சாவு இன்னும் 1 வருஷம் இருக்கு தேர்தலுக்குன்னா நீங்க யாராவது வந்திருப்பீங்களா? இந்த 4 மாசம் இருக்கிறதுனால ஓடிவிடுங்க. இப்ப இதுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பை ஏற்கணும், நீங்க சொல்றீங்க ஏற்கணும். அப்ப குஜராத் கலவரத்துக்கு, மணிப்பூர் கலவரத்துக்கு இதே பிஜேபி அரசு பொறுப்பு ஏற்குமாங்கிறது ஏற்கணும்ல? ஏற்கணுமா இல்லையா? இது 41 பேர் சாவு, ஏற்கணும் அரசு. தம்பி மணிப்பூர்ல எத்தனை நாள் கலவரம்? 2 பெண்களை நிர்வாணமா நடக்க விட்டு போய் வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு உயிரோட கொளுத்தினால அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? யாரு பொறுப்பு இருக்கிறது? அந்த கலவரத்துக்கு நீங்க பொறுப்பு, இந்த அரசு பொறுப்பு இருக்கிறது. தலைகுனிது வைக்க தலைகுனிது, சொந்த நாட்டு மக்கள் இப்படி மோதிக்கிட்டு சாகிறதுல நாங்க அப்படி ஏதாவது இருக்கா? குஜராத் கலவரத்துல அன்னைக்கு முதலமைச்சராகவும் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் அங்க இருந்த ஐயா இந்த அமித்ஷாவுக்கும் பொறுப்பு இல்லை, ஒரு பொறுப்பும் இல்லை, அவங்களுக்கு அதுல சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. எப்படி ஒரு மாநில முதலமைச்சருக்கு தெரியாம இங்க கலவரம் வந்துருதா தம்பி? அதுக்கு இந்த அரசு ஏன் பொறுப்பு இருக்கல தம்பி? பொறுப்புங்கிறது இப்ப நான் சீமான்,
நான் விருதுநகர்ல என் தாத்தா காமராஜுக்கு பெருந்தலைவர் பெருவிழான்னு கூட்டம் போட வந்திருக்கேன். அந்த கூட்டத்துல 2 பேருக்கு காயம் பட்டுறான் அல்லது இறந்துறான்னு வச்சுக்கிறேங்க. நான் இங்க வரலைன்னா, நான் இந்த கூட்டம் போட வரலைன்னா அந்த சாவு நடந்திருக்குமா? நடந்திருக்குமா? அப்போ கரூர்ல நடந்த இந்த சாவு, இந்த இழப்பு, விஜய்ங்கிற தம்பி விஜய் வந்து அந்த இடத்துக்கு அவர் வரலைன்னா இந்த கூட்டம் கூட போகுதா? இந்த நிகழ்வு நடக்க போகுதா? அப்ப முதல் காரணி யாரு? நீங்க சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. முதல் காரணம் நான் வர்றதுனால தானே அது நடக்குது. அப்ப முதல் காரணம் யாரு? நான் தான். அப்போ நான் அதுக்கு பொறுப்பு முதல்ல ஏற்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு வருந்தணும். அதுக்கப்புறம் உண்மை கண்டறிகிறதுக்கு இப்ப நீங்க புலன் விசாரணை கேட்டிருக்கீங்க. மத்திய புலன் விசாய்வு நீதிபதி ஒரு நபர், நீதிபதி அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் இருக்கு. விசாரணை இருக்கு. வரட்டும் போது உண்மை தெரிஞ்சிடும். யாரால எது நடந்ததுன்னு சொல்லிட்டு விலகணும். அதானே சரி. ஒரு இதுவுமே என் மேல இல்ல, நான் பொறுப்பே ஏற்க முடியாது, அது பொறுப்பே இருக்க முடியாது, எல்லாமே அவங்கதான் அப்படின்னு சொல்றது வந்து நீங்க எப்படி ஏற்கிறீங்க? விஜய் மீது இப்ப வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணவே இல்லை. அது வேற. சட்டத்துல போய் சட்ட நடவடிக்கை எடுக்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.